பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். வாழ்க்கையில் நம் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு பலனை, ஒரு ரிவார்டை நாம் எதிர்பார்க்காமல் வாழ்கிறதில்லை. எதை செய்தாலும் ஒரு பலனை எதிர்பார்க்கிறோம். மரத்தை நாட்டினால் கனியை எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்காமல், ஒரு பலனை எதிர்பார்க்காமல் நம்ம எதையும் செய்கிறதில்லை. வேலை செய்தால் அதுக்குள்ள சம்பளத்தை எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்பு இல்லாத எதுவும் இல்லை. பலனை எதிர்பார்க்காமல் எதையும் செய்ய முடியாது. பலன் இல்லாவிட்டால் வேலையில் உற்சாகம் இருக்காது. இப்படி நான் சொல்லும்போது உலகம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நீ உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று. அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீ கடமையை செய், இந்த உலகத்தில் பலனை எதிர்பார்க்காதே, கர்த்தர் உனக்கு பலனை தருவார் என்று அமைந்திருந்தால் நன்றாக இருக்கும். அருமையானவர்களே, பலன் இல்லாத உழைப்பு ஒரு வெறுமையான உழைப்பு. ஒரு பலன் இல்லாத வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை, விரக்தியான வாழ்க்கை. அது ஒரு சரியான வாழ்க்கை ஆகாது. நாம் வாழ்வதே ஒரு பலனை எதிர்பார்த்து, ஒரு நோக்கத்தோடு தான் வாழ்கிறோம். ஒரு பரிசை பெறுவதற்காக வாழ்கிறோம். அந்த பெற்றுக்கொள்வோம் என்ற நோக்கம் இல்லாவிட்டால், பெற்றுக்கொள்வதற்கென்று ஒன்று இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை விரக்தி, அர்த்தமல்லது. இப்படி சொல்லும்போது ஒரு பலனை கருதி வாழ்வது சுயநலம் இல்லையா? ஒன்று கிடைக்கும் என்று ஒரு கடமையை செய்வது அவ்வளவு உயர்ந்ததா? எதையுமே எதிர்பார்க்காமல் கடமையை செய்வது மேலானது இல்லையா என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இரட்சகராக வருவதற்காக மனிதனாக தோன்றினார். அதாவது கடவுள் மனிதனாக தோன்றினால் கூட அவருக்கு ஒரு பலனை எதிர்பார்த்து தான் வேலை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவும் பலனை எதிர்பார்த்து தான் வேலை செய்தார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவமானத்தை எல்லாம் சகித்தார். அவமானத்தை அவமானம் என்றே அவர் எண்ணவில்லை. அவருடைய தாடியை பிடித்து இழுத்தார்கள், முகத்தில் துப்பினார்கள். உமிழ்நீருக்கு என் முகத்தை நான் மறைக்கவில்லை என்று சொன்னார். சிலுவையிலே அகோர பாடுகள் பட்டார். இத்தனையும் எதற்காக? தனக்கு முன்பு வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டாக. இந்த சந்தோஷத்துக்காகத்தான் இத்தனை பாடுகளும் அனுபவித்தார். ஆகவே ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் பாடுபடவில்லை. அவருக்கு முன்பு ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டது. அது என்ன சந்தோஷம்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு, இதுதான் அவருடைய சந்தோஷம். ஒரு மணவாட்டி சபையை குறையற்றதும் கரையற்றதும் பிழையற்றதுமான ஒரு சபையாக நிறுத்தி கொள்ள, அதுதான் அவருக்கு சந்தோஷம். நம்ம எல்லாம் பரிசுத்த கூட்டமாய் பிதாவின் சமூகத்தில் நிறுத்துவதே என் ஆண்டவருக்குள்ள பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின் பொருட்டாக அவர் சிலுவையை சகித்தார். அவமானத்தை எண்ணாமலே இருந்தார். இந்த நோக்கத்திற்காகத்தான் இவை அனைத்தையும்
அவர் சகித்தார். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அருமையானவர்களே? நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு எதிர்பார்ப்பு வேண்டும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அவனவருக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்படியானால் நான் எதற்காக வாழ்கிறேன்? இயேசு கிறிஸ்துவை நான் சந்திப்பதற்கு வாழ்கிறேன். எதற்காக சந்திக்கிறேன்? அவர் எனக்கு பலன் தருவார். எனக்காக ஒரு பரிசு கொண்டு வருகிறார். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு ரெகக்னிஷன், ஒரு அப்ரூவல் எனக்கு என் கர்த்தர் தருவார். நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதை நான் அங்கு விளங்கிக் கொள்வேன். இங்கு நான் வாழ்ந்ததை குறித்து எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் பரலோகத்தில் போனவுடன் என் ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு ஒரு பலன் தருவார். ஆகவே நான் இயேசுவையும் அவர் அளிக்கும் பலனையும் பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன். இதுதான் நம்முடைய நோக்கம். அருமையானவர்களே, சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். எனக்கு ஒரு பரிசு கொண்டு வரப்போகிறார். நான் அப்பாவையும் பார்க்க விரும்புகிறேன், அப்பா தருகிற பரிசையும் நான் பார்க்க விரும்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, வெளி ஊருக்கு சென்று வருகிற தகப்பன் தன் பிள்ளைக்கு வாக்களித்து போயிருப்பார். ஆனால் பிள்ளை ஆவலாய் எதிர்பார்க்கும், என் அப்பா இதை கொண்டு வருவார் என்று. அப்பாவையும் எதிர்பார்க்கிறது, அப்பாவின் கையையும் எதிர்பார்க்கிறது. நாமும் நம்முடைய இயேசு அப்பாவை எதிர்பார்க்கிறோம். அவர் தருகிற பலனையும் நான் எதிர்பார்த்து ஜீவிக்கிறோம். அப்படி ஒரு பலனை எதிர்பார்த்து ஜீவிக்கிறோம். அருமையானவர்களே, அப்பா எனக்கு என்ன கொண்டு வருவார், என்ன சொல்லுவார் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோமா? பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது டீச்சர் வெல் டன் பை பாய் என்று சொன்னால் எத்தனை மகிழ்ச்சி! நீ நன்றாக படிக்கிறாய் சொன்ன உடனே பிள்ளைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி! பரம ராஜ்யத்துக்குள் நுழையும் போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து வெல் டன் மை சில்ட்ரன், நன்றாகவே பூமியில் ஓடினீர்கள் என்று அவர் சொல்வாரானால் அதை எத்தனை மதிப்பு! அந்த வார்த்தையை கேட்கும்படி வாஞ்சையாய் ஓடுகிறோமா? அந்த வார்த்தையை கேட்கும்படி நம்முடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை உண்டா? அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுத்து நான் வாழ்கிறோமா? அருமையானவர்களே, நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும், நான் ஒரு பரிசு வாங்க வேண்டும். இந்த வாஞ்சையோடு இந்த உலகத்தில் நான் வாழ்கிறோமா? அருமையானவர்களே, பரலோகத்தில் ஒரு காட்சியை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பரலோகத்தில் ஜீவ விருட்சங்கள், அழகான நதிகள், கனிவர்க்கங்கள், எத்தனையோ அருமையான காட்சிகளை பார்க்கிறோம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு காட்சியை காட்டுகிறேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. தேவன் தாமே அவருடைய கண்ணீரை துடைப்பார். அப்படியானால் ஒரு காட்சி, பரலோகத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள், பரலோகத்தில் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய கண்ணீரை துடைக்கிறார். ஏன் பரலோகத்தில் கண்ணீர்? அவர்கள் எதிர்பார்த்த பரிசு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவள் எதிர்பார்த்த சர்டிபிகேட் அவளுக்கு வரவில்லை. ஆண்டவர் அவளை பார்த்து கடந்து போய்விட்டார். தன்னுடைய வேலை அங்கீகரிக்கப்படும், என் பிரசங்கங்களை கர்த்தர் மெச்சிக்கொள்வார், என் ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார், என் வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிப்பார் என் ஆவலாய் போன நமக்கு அங்கே வெறுமையாய் இருக்குமான கண்ணீர் வரும். பிரியமானவர்கள், இந்த கண்ணீர் எங்கு வரும்? எங்கே நிற்போம்? பரலோகத்தில் நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து முன்பாக நிற்போம். எப்பொழுது நிற்போம்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும்
கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பு நிற்க வேண்டும். நாம் எல்லாருமே ஒரு நியாயாசனத்துக்கு முன்பு நீதிபதியாய் கர்த்தர் உட்கார்ந்திருப்பார். நாம் எல்லாரும் நிற்க வேண்டும். நாம் பாவிகள் அல்ல, நாம் பரலோகத்து போன பரிசுத்தவான்கள். அங்கு நியாய தீர்ப்புக்கு நிற்கிறோம். என்ன நியாய தீர்ப்பு? நரகத்துக்கு போவா பரலோகத்துக்கு போ, அதல்ல, அது முடிந்தது. அது அப்படி ஒரு தீர்ப்பு நமக்கு கிடையாது. நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு வந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பு நிற்கிறோம். எதை நியாயம் தீர்க்கிறார்? meticulously our life will be judged and meritoriously we will be rewarded. நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தராலே அங்கு ஆராய்ச்சி செய்யப்படும். ஒவ்வொரு கிரியையும் கர்த்தர் கவனிப்பார். ஒவ்வொரு கிரியையும் அவர் நியாயம் தீர்ப்பார். அப்படி நியாயம் தீர்க்கும் போது நல்ல கிரியைகள், தேவனை மகிமைப்படுத்தின செயல்கள் இருக்குமானால் கர்த்தர் அதுக்கு பரிசு கொடுப்பார். தேவனாலே அங்கீகரிக்கப்படாத கிரியைகள் இருக்குமானால் கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். அப்போதுதான் கண்ணீர் விடுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார். ஒரு நல்ல காரியம் செய்திருந்தார், என் கர்த்தர் என்னை மெச்சியிருப்பாரே. இந்த ஊழியத்துக்காக எத்தனையோ முறை அவள் உதவி கேட்டார்கள். இவ்வளவு வசதி இருந்தும் நான் கொடுக்காமலேயே இருந்து விட்டேனே. கொடுத்திருந்தால் என் கர்த்தர் என்னை மெச்சியிருப்பாரே. சனிக்கிழமை ஜெபம் எத்தனை முறை கூப்பிட்டார்கள், ஒரு முறை கூட நான் போகவில்லையே. ஜெபத்திலே நான் கலந்திருப்பேனானால் என்னுடைய ஜெபத்தை கண்ட கர்த்தர் என் வாழ்க்கையை அங்கீகரித்திருப்பாரே. எத்தனை காரியங்களை பூமியிலே அசட்டை பண்ணிவிட்டேன். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அசட்டை பண்ணினேன். என் இஷ்டம் போல சில காரியத்தை செய்தேனே தவிர என் தேவன் என்னை செய்ய சொன்ன காரியங்களில் நான் அலட்சியமாக இருந்து விட்டேனே என்று கண்ணீர் பெருகி வரும். அப்போது தானே தான் கண்ணீரை துடைத்து சுற்றி பார்க்கும்போது, ஐயோ, என் நண்பனுக்கு வரவில்லையே, என் சிநேகிதி என்னோடு கூட வரவில்லையே, காலையும் மாலையும் என்னோடு பேசி பழகினவள், கூடிய ஆடி பாடி இருந்தவள், எத்தனை இன்பமாய் என்னோடு நேரத்தை செலவழித்த என் சிநேகிதன், என் அருமையான சிநேகிதி இங்கு வரவில்லையே. ஒரு முறை கூட நான் சத்தியத்தை சொல்லாததுனாலே, ஒரு முறை கூட அவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லாததுனாலே அவள் நரகத்துக்கு போய்விட்டான் என்று மனம் கசந்து பரலோகத்தில் அழுவோம். இப்படி கண்ணீரின் காட்சியாக பரலோகம் இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வந்து அந்த கண்ணீரை துடைப்பார். இனி அழுது பயன் இல்லை என்று சொல்லி கண்ணீரை துடைப்பார். அந்த கண்ணீரை கர்த்தர் துடைக்காவிட்டால் பரலோகத்தில் அழுது கொண்டே இருக்க வேண்டியதுதான். கர்த்தர் கண்ணீரை துடைத்ததனாலே பரலோகத்தில் துக்கம் முடிகிறது. பிரியமானவர்களே, இங்கு அழுது கொண்டிருக்கிற இவர்கள் பூமியிலே சரியாக வாழவில்லை. இப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பூமியிலே சரியாக வாழாததில் தான் அவர் மன்னித்து விட்டாரே. இயேசு கிறிஸ்துவை மன்னித்த பிறகு மறுபடியும் ஒரு கணக்கெடுப்பாரா? எல்லாமே மன்னிக்கப்பட்டு விட்டன, இப்போது என்ன கிரியைகளை குறித்து மறுபடியும்? அருமையானவர்களே, வேதம் சொல்கிறதை நன்றாக கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 5:10 திரும்ப வாசியுங்கள். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. இப்போது நியாய தீர்ப்பு எதற்காக? நம்முடைய சரீரத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த நன்மைக்காக அல்லது தீமைக்காக. இந்த ரெண்டையும் வைத்து நியாய தீர்ப்பு. அப்போ தீமை செய்தவர்களும் எங்கு வருவார்கள்? பரலோகத்துக்கு வருவார்கள். குழப்பமாக இருக்கிறது இல்லையா? தீமை செய்தவர்கள் எப்படி வருவார்கள்?
கவனியுங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் செய்த எல்லா கிரியைகளும் நன்மையோ தீமையோ எல்லாம் கேன்சல். இயேசுவின் இரத்தத்தின்படி நாம் நீதிமான். நாம் செய்த நன்மையோ நாம் செய்த தீமையோ கணக்கில் எடுக்கப்படாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் செய்த நன்மைகளையோ தீமைகளையோ கர்த்தர் கவனிக்கவே மாட்டார். நாம் மன்னிப்பு பெற்றவுடனேயே நன்மையும் தீமையும் விலக்கப்பட்டு விட்டது. நாம் இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரம் பரலோகத்துக்கு போகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி வாழுகிறோம்? ரட்சிக்கப்பட்ட பிறகுள்ள வாழ்க்கையின் கிரியைகளை கர்த்தர் கவனிப்பார். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு பொய் சொல்வதனாலே நரகத்து தள்ளுவதாக வேதம் சொல்லவில்லை. அந்த பொய்யை கர்த்தர் கணக்கில் வைத்திருப்பார். அனனியா சப்பிராள் பரலோகத்துக்கு வந்தால் கர்த்தர் அதை கணக்கில் எடுப்பார். இவ்விதமாக நீ வஞ்சித்து வைத்தாய் அல்லவா என்று ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்த தவறுகள் எல்லாம் கணக்கில் எடுக்கப்படும். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய பாவ வாழ்க்கை முழுவதும் கேன்சல். அதை கணக்கில் எடுக்க மாட்டார். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசியுங்கள். மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் சமுத்திரத்தில் ஆழத்தில் போட்டு விடுவார். திரும்ப தோண்டி எடுக்க மாட்டார். மன்னித்த பாவத்துக்கு கர்த்தர் கணக்கு கேட்க மாட்டார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு செய்த அனைத்து பாவங்களையும் கர்த்தர் மன்னித்து கடலில் ஆழத்தில் போட்டு விட்டார். அது இனி கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் பாவம் செய்வோமானால், நாம் தவறாக வாழ்க்கை நடத்துவோமானால் அந்த தவறுகள் எல்லாம் கணக்கில் எடுக்கப்படும். அவைகளை கர்த்தர் பரலோகத்தில் விசாரிப்பார். அதற்கு தக்கபடி ஒரு தண்டனை பரலோகத்தில் உண்டு. ஆனால் இது பரலோகத்தில் கிடைக்கிற தண்டனை, பூமியில் அல்ல. அருமையானவர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். பரலோகத்தில் நம்முடைய பாவங்களை கர்த்தர் ஆராய்வாரா? ஆராய மாட்டாரா? ஆராய மாட்டார். எதை ஆராய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையை. பரிசுத்தவான் என்று சொல்லி பரலோகத்துக்கு வந்திருக்கிறோமே, இயேசுவின் இரத்தத்தினாலே மாத்திரம் நாம் பரிசுத்தவான். இப்போது நம்முடைய கிரியைகளை கர்த்தர் ஆராய்கிறார். கழுவப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை கர்த்தர் நிச்சயமாகவே கணக்கில் எடுப்பார். இதுதான் பரலோகத்தின் நியாய தீர்ப்பு. ஆகவே ரட்சிக்கப்பட்டதினாலே பரலோகம் போய் விடுவோம், அது சந்தேகமே இல்லை. பரலோகத்தில் பரிசுகளை பெறுவோமா? நமது பக்கத்தில் இருக்கிறவர் ஒரு பெரிய பரிசை வாங்க உனக்கு ஒரு பரிசும் இல்லை என்று கர்த்தர் சொல்வாரானால் அது நமக்கு வெட்கமாயிராதா? அது துக்கமாயிராதா? அப்படி கர்த்தர் நியாயம் தீர்ப்பாரா? பரலோகத்தில் எல்லாருக்கும் ஒரே விதமான தீர்ப்பு இல்லையா? இல்லை. நியாயமான தீர்ப்பு கடுமையாக உழைத்தவர்களுக்கும் கர்த்தருக்காக வேகமாக ஓடினவர்களுக்கும் சோம்பேறி கிறிஸ்தவனுக்கும் பரலோகத்தில் வித்தியாசம் இல்லையா? ஆதாயம் பண்ணாத ஒருவனும், உபவாசித்து ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணாதவர்களும், மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியாதவர்களுக்கு உதடுகளை அடக்கி கொண்டவர்களும், ராக்காலம் முழுவதும் தெருவிலே நின்று பிரசங்கம் பண்ணினவர்களும், தங்கள் ஜீவிய காலத்தை கர்த்தருடைய பணிக்காக செலவிட்டவர்களும் ஒன்றா? கர்த்தருடைய நாளிலே வேதம் சொல்கிறது, ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு உள்ள வித்தியாசத்தை அந்த நாளிலே நான் காண்பிப்பேன். இந்த வித்தியாசத்தை நிச்சயமாய் கர்த்தர் காண்பிப்பார். அந்த நியாய தீர்ப்பை இப்போது கவனிப்போம். ஆண்டவர் தான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல கட்டாயப்படுத்தினார். இந்த சபைக்கு நீ ஆசீர்வாதம் சொல்லி கொண்டிருக்காதே. சபை எப்படி இருக்கிறது என்பதை சபைக்கு சொல்லு. என் எஜமான் எனக்கு இட்ட கட்டளையின்படி அவருடைய வேலைக்காரனாக நான் இந்த செய்தியை கொண்டு வருகிறேன். 1 கொரிந்தியர்
3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் அருமையானவர்களே, பவுல் சொல்லுகிறான், நம்முடைய வாழ்க்கை ஒரு கட்டடம். நம்முடைய வாழ்க்கையை ஒரு கட்டடத்துக்கு ஒப்பிடுகிறார். இந்த இடத்துல அவர் எதற்கு ஒப்பிடுகிறார் என்ற சிற்பத்துக்கு ஒப்பிடுகிறார். ஒரு சிற்பம் ஒரு கல்லினாலே ஒரு சிலையை வடித்து எடுக்கிறார். வாழ்க்கை ஒரு சிற்பம். அந்த சிற்பத்தை வடித்து எடுக்கிற புத்தி உள்ள ஆசாரி. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை அழகான சிற்பமாக வடித்து எடுக்கிறோம். பரிசுத்த சிற்பம், விசுவாச சிற்பம், அன்பின் சிற்பம், சேவையின் சிற்பம் என்று நம்முடைய வாழ்க்கையை சிற்பங்களாக வடித்து எடுக்கிறோம். அப்படி வடித்து எடுக்க முதலாவது எது தேவை? அஸ்திபாரம். அஸ்திபாரம் தேவை. அந்த அஸ்திபாரம் எது? கல். ஒரு நல்ல கல்லை தெரிந்தெடுத்தால் தான் சிற்பம் சரியாக வரும். இடம் உடைந்து போடும். புத்தி உள்ள சிற்பாசாரியை போல ஒரு அஸ்திபாரத்தை நான் தெரிந்தெடுத்தேன். இந்திய நாட்டு இதிகாசங்களை நான் தெரிந்தெடுக்கவில்லை. இந்த நாட்டு புராணங்களை தெரிந்தெடுக்கவில்லை. தத்துவ மேதைகளை தெரிந்தெடுக்கவில்லை. சிந்தனையாளர்களுடைய வாழ்க்கையை தெரிந்தெடுக்கவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை தெரிந்தெடுத்தோம். அதுதான் என் வாழ்க்கையுடைய அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தின் மீது தான் இந்த சிற்பம் உருவாக்கப்படுகிறோம். என் அருமையானவர்களே, நான் கர்த்தரை துதி, நாம் எல்லாருமே இந்த அஸ்திபாரத்தில் தான் கட்டப்படுகிறோம் அல்லது சிற்பத்தை செதுக்குகிறோம். இப்போது பாருங்கள், அவை சோதிக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை சோதிக்கப்படுகிறோம். 14ஆம் வசனம் வாசியுங்கள். அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பரலோகத்தை சோதித்து பார்க்கிறார். விசுவாசம் நிலைத்திருக்கிறது, பரிசுத்தம் நிலைத்திருக்கிறது, நம்பிக்கை நிலைத்திருக்கிறது, அன்பு நிலைத்திருக்கிறது. நாம் பூமியிலே செய்த நற்பணிகள், அன்பின் செயல்கள் எப்போது? ரட்சிக்கப்பட்ட பிறகு. ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்த எல்லா கிரியைகளுக்கும் தக்க பலன் அளிப்பார். இந்த கிரியைகளெல்லாம் கணக்கில் எடுத்து நமக்கு பலன் அளிக்கிறார். நாம் பரிசுகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்தியாவிலே நற்கிரியைகளை செய்த வீரர்கள், சமூக பணியாற்றினவர்களுக்கு குடியரசுத் தலைவர் முப்படையும் சூழ்ந்திருக்க தங்க பதக்க அணிவித்து கௌரவிக்கிறாரே, அதுபோல பரலோகத்தில் முப்படையும் சேனை தூதர்கள், பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் சூழ்ந்திருக்க என் பரம தகப்பன் நமக்கு ஒரு பதக்கம் கொடுத்து, என் பிள்ளையே நீ சரியாக செய்தாய் என்று சொல்வது நமக்கு ஒரு ஆனந்த பாக்கியம். அதைத்தான் இதை பெற்றார்கள். அவர்கள் செய்ததெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டன. எல்லாம் தேவன் அருமையானது அருமையானது என்று அதை ஏற்றுக்கொண்டார். 15ஆம் வசனம் வாசியுங்கள். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். ஆம், ஒருவன் கட்டினது. நான் சமூக பணியாற்றினேன், நான் ஊழியம் செய்தேன், நான் அங்கு போய் பிரசங்கம் பண்ணினேன், நான் பாட்டு பாடினேன். கர்த்தர் இவை எல்லாவற்றையும் மாம்சீகத்தில் செய்தாய். என் நாமம் மகிமைப்படுவதற்காக நீ செய்யவில்லை. என் வார்த்தையை கேட்டு நீ செய்யவில்லை. நீ பிரசங்கம் பண்ணுகிறாய், உன் வாழ்க்கை எனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். நீ செய்த ஒன்றும் அங்கீகரிக்கப்படவில்லை, முழுவதும் தள்ளப்பட்டு விட்டது. அவன் நஷ்டமடைகிறான். பூமியில் பட்ட பாடுகள் அனைத்தும் பரலோகத்தின் நஷ்டமாய் போய்விட்டன. கண்களிலே கண்டீர். எத்தனை கிராமத்துக்கு போனேன், யார் யாருக்கு உதவி செய்தி, யார் நாமத்திலே செய்தாய்?
உன் பெயருக்கு செய்தாய் அல்லவா, மாம்சீகமாக நடந்து கொண்டாய் அல்லவா, உனக்காகவும் உன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு மாத்திரம்தானே ஜெபம் பண்ணினாய், சத்துருவுக்காக ஜெபம் பண்ணி இருப்பாயா, பக்கத்து வீட்டுக்காரனுக்காக ஜெபம் பண்ணுகிறீர்களா? எப்போதும் எனக்கு எனக்கு என்று தன்னலம் கொண்டவர்களாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அந்த ஜெபம் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படுமா? என் அருமையான சபையே, நம்முடைய வாழ்க்கை தியாகமாய் அன்பாய் இல்லாதபடி சுயநலமாய் மாம்சத்துக்குரியதாய் இருக்குமானால் பரலோகத்தில் அவைகள் அங்கீகரிக்கப்படாது. அவன் நஷ்டமடைவான். உடனே கர்த்தர் கழுத்தை பிடித்து அவரை வெளியே தள்ளிவிட மாட்டார். அவன் எங்குதான் இருப்பான்? பரலோகத்தில் தான் இருப்பான். அவன் எப்படி இருப்பார்? வாசியுங்கள். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஆம், ஒரே ஒன்றுதான், நரகத்துக்கு போகவில்லை என்பது மாத்திரம்தான் அவனுடைய சலாக்கியம். நரகத்துக்கு போகவில்லை, அக்கினியில் என்று தப்பின ஒரு கொள்ளை. பிரியமானவர்களே, இப்படியே பரலோகத்தில் இருக்க விரும்புகிறீர்களா? நரகத்துக்கு போகவில்லை என்ற ஒரே ஒரு தகுதி மாத்திரம்தான் நமக்கு உண்டென்றால் அது நல்ல வாழ்க்கை அல்ல. தேவன் மெச்சிக்கொள்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தேவன் பாராட்டுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தேவனுக்கு திருப்தியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்கிறோம் அருமையானவர்களே? நம்மை பார்த்து கர்த்தர் தட்டி கொடுப்பாரா பரலோகத்தில்? நாம் பரிசுகளை வாங்கி மகிழ்ச்சியோடு இருப்போமா, அல்லது பரலோகத்தில் தலை குனிந்து நிற்போமா? நாம் ஆனந்த சத்தத்தோடு கர்த்தரை புகழ்வோமா, அல்லது வெட்கத்தோடு கண்ணீரோடு நிற்போமா? பரலோகத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இப்போது தீர்மானிக்கலாம். ஜெபம் பண்ணாதவர்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஊழியம் செய்யாதவர்கள் ஊழியம் செய்யுங்கள், வாழ்க்கையை திருத்துங்கள். அருமையானவர்களே, ஒரு குறுகிய வட்டத்துக்குள் ஓடிக்கொண்டே இராதீர்கள். கர்த்தர் அழைப்பை நீங்கள் எண்ணி பார்த்து விசாலமாய் ஓடுங்கள். பிரியமானவர்களே, பரலோகத்தில் நம்மை சோதிக்கிற அக்கினி எது? எந்த அக்கினினால் நம்மை சோதிப்பார்? வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 14 வசனம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் எரியும். ஆகவே நம்மை சோதிக்கிற அக்கினி எது? அவரது பார்வை, கனிவோடு பார்த்த பார்வை, பேதுருவை அன்போடு பார்த்த பார்வை, முத்தத்தினாலா என்னை காட்டிக் கொடுக்கிறாய் என்று யூதாசை அன்போடு பார்த்த பார்வை பரலோகத்தில் பார்க்கும்போது அக்கினியாக இருக்கிறார். நம்முடைய செயல்களை பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்த ரகசியமான காரியங்கள், எழுத வேண்டாத கடிதங்கள், பேச வேண்டாத வார்த்தைகள் எல்லாம் கணக்கில் எடுக்கப்படும். கர்த்தருடைய பார்வை நம் மீது வரும்போது நாம் நடுங்குவோம். நம்முடைய அத்தனை காரியம் எரிந்து போய்விடும். நாம் நஷ்டப்பட்டவர்களாய் பரலோகத்தில் இருப்போம். நமக்கு மிஞ்சினதெல்லாம் பரலோகத்தில் ஒரு இடம் மாத்திரமே. எந்த தகுதியும் இல்லாதவர்களாய், அத்தனையும் இழந்தவர்களாய், பரிதாபம் உள்ளவர்களாய் பரலோகத்தில் நாம் இருக்கவே கூடாது. அருமையான ஆகையினால் பரலோகத்தில் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். அருமையானவர்களே, வேதம் சொல்வதை கவனியும். அப்படியானால் கிரியை மிக முக்கியமா? கிரியை கவனியுங்கள். பரலோகத்துக்கு நாம் போய் ஒரு இடத்தை நாம் எடுத்துக்கொண்டோமே, பரலோகத்துக்கு நாம் பிரவேசித்தோமே, அது கிரியையினால் அல்ல. நாம் எந்த கிரியை செய்தாலும் அதனாலே பரலோகத்துக்கு போக மாட்டோம். பரலோகத்துக்கு போனது கிருபை. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை பெற்ற பிறகு நாம் கிரியை செய்ய வேண்டும். எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனம். ஏனென்றால் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, ஹல்லேலூயா, நாம் எல்லாரும் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம்?
நற்கிரியைகள் செய்வது. நற்கிரியை செய்வதற்கு. சகோதரிகள் சொல்லுங்கள், எதற்காக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்? நற்கிரியைகளை செய்கிறது. எந்த நற்கிரியை செய்திருக்கிறீர்கள்? எந்த நற்கிரியைகளை செய்தீர்கள்? சகோதரர்களே, நீங்க ரட்சிக்கப்பட்டது எதற்காக? நற்கிரியை செய்வது. நற்கிரிகளை எந்த நற்கிரியை செய்தோம்? இந்த நற்கிரிகளுக்கு பலன் உண்டு. அருமையானவர்களே, நீங்க மற்றவர்களுக்கு செய்த உதவி அவர்கள் மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் மறந்து போக மாட்டார். அவர் நினைவில் வைக்கிறவர். ஆகையினால் அருமையானவர்களே, உங்கள் கிரியைகள் எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. ஆண்டவர் அருமையாய் சொல்லுகிறார். லூக்காஸ் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். எழுத்தின்படியே நாம் இப்படி சப்பானிகளையும் குருடரையும் தேடிக்கொண்டிருக்க மாட்டோம். என்ன அர்த்தம்? உனக்கு உதவி செய்ய முடியாதவர்களை கனப்படுத்து. இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இது ரட்சிக்கப்பட்ட பிறகு உள்ள வாழ்க்கையை சொல்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ செய்கிற அனைத்து நற்கிரியைகளுக்கும் பரலோகத்தில் இடம் உண்டு. அவருடைய கண்கள் உன்னை உலாவி பார்க்கின்றன. உலக நீதிமன்றத்தில் நீதி தேவதையின் கண்கள் மூடப்பட்டிருக்கின்றன. கையிலே ஒரு தராசு, கண்களிலே கண்களை கட்டியிருக்கிற ஒரு துணி. அந்த கருப்பு துணியை கட்டி கொண்டு தான் நீதி தேவதை நிற்கிறாள். ஏனென்றால் திறந்து பார்த்தால் தடுமாறி போவாள். எனது கர்த்தர் கண்களை கட்டுவர் அல்ல, அவருடைய கண்கள் ஆக்கினிப்பிடமாய் நம்மை நோக்கி பார்க்கிற கண்கள். அது தடுமாது, தளராது, அது தடுமாறாது. நீதியாய் நியாயம் செய்கிற பரிசுத்த கண்கள். அந்த கண்களுக்கு முன்பு நான் நிச்சயம் நிற்போம். இதை யோசிக்கிறீர்களா அருமையானவர்களே? அவருடைய கண்களுக்கு முன் நிற்பது எளிதான காரியம் அல்ல. பரலோகத்தின் தீர்ப்பு எளிதான காரியம் அல்ல. அநேக சமயத்தில் மனம் நொந்து போகிறீர்கள். என்னதான் வாழ்க்கை, யாருக்கு உதவி செய்தாலும் நன்றியே இல்லை. மறந்து போகிறார்கள். நன்மை செய்தால் தீமை செய்கிறார்கள். என்ன மனிதர்கள் இவர்கள், இவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று அங்கலாய்த்துக் கொள்ளுகிறோம், சங்கடப்படுகிறோம். உங்களுக்கு ஆறுதலாக ஒரு வசனம் சொல்லுகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்ததினால், செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த, அவருடைய பரிசுத்த நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும், அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென். எவ்வளவு அருமையான வார்த்தை. நீங்கள் செய்த நன்மைகளை நன்மை பெற்றவர்கள் மறப்பார்கள். நீங்கள் செய்த நன்மைகளை மனிதர்கள் தூர எறிந்து போடுவார்கள். நீ நீட்டிய கரத்தை தட்டி போவார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் மறந்து விடுவதற்கு என் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நியாயாசனத்துக்கு முன்பு நிற்கும்போது கர்த்தர் இதற்கு நியாயம் செய்வார். நீ செய்த நன்மையை அவளை அங்கீகரிக்க நான் என் பிள்ளையை நீ நன்றாக செய்தாய். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆகவே இந்த ஆராதனையிலே ஒரு ஆழமான தீர்மானத்துக்கு நாம் வர வேண்டும். அருமையானவர்களே, எப்போதும் இந்த உலகத்தில் சுகமாய் வாழ வேண்டும் என்றே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. பரலோகத்தில் நான் சுகமாய் இருக்க வேண்டும். பரலோகத்தில் நம்முடைய வாழ்க்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவ்விதமாக இருக்க இந்த நாட்களை தீர்மானம் செய்வீர்கள். ஏனென்றால் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பு நிற்க வேண்டுமே. உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்குதான் நான் சொல்வதை கேட்டேன். உங்கள் மனதில் கொஞ்சமாவது படுகிறதா? நாம் அக்கறையாக வாழ வேண்டும்.
நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதை குறித்து யோசிக்கிறீர்களா? அப்படியான கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கரம் இருக்கிறதுனால உயர்த்த வேண்டாம், நீங்கள் இருதயத்தில் தீர்மானம் இருக்குமானால் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்போது உலக கடைசி சரித்திரத்துக்கு போகிறோம். கடைசி நாள் நித்தியம் தொடங்க போகிறது. நித்தியத்துக்கு முன்பு நமக்காக நித்தியம் திறக்க போகிறது. நாம் கர்த்தரோடு எவ்வளவு காலம் இருப்போம்? நாம் கர்த்தரோடு எவ்வளவு காலம் இருப்போம்? சதா காலமாய் அவரோடு கூட இருப்போம். நித்தியமாய் அவரோடு கூட இருப்போம். அந்த நித்தியம் தொடங்க போகிறது. தொடங்க போவதற்கு முன்பு, before the eternity begins, நித்தியம் தொடங்குவதற்கு முன்பு ஒரு காட்சி. அருமையானவர்களே, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இன்னொரு நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இது உலகத்தின் கடைசி நியாய தீர்ப்பு. இது யாருக்கு? பாவிகளுக்கான நியாய தீர்ப்பு. இந்த வெள்ளையை பார்த்ததும் நடுங்குவார்கள். இந்த வெள்ளை சிங்காசனம் தேவனது சர்வ வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய மகிமையும் அவருடைய பரிசுத்தத்தையும் பறைசாற்றுகின்றன. இந்த வெள்ளை நிறம் நடுங்க வைக்கும். இந்த வெள்ளை நிறத்துக்கு முன்பு நிற்க பயப்படுவார்கள். மரித்த எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஏறக்குறைய எல்லாரும் பாவிகள். அவர்களுக்கான ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தின் பெயர் கிறுக்கப்பட்டிருக்கும். ஒரே ஒரு காரணம், பாவம் செய்தனால் அல்ல, பாவத்தின் பரிகாரியை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதனாலே. பாவம் செய்தனாலே மனிதன் நரகத்துக்கு போகவில்லை. பாவத்தின் பரிகாரியாக இயேசுவை தள்ளினால் தான் பரிகாரத்துக்கு அவன் நரகத்துக்கு போகிறான். நாம் ஏன் பிரசங்கம் பண்ணுகிறோம்? பரலோகத்துக்கு போவதற்கு ஒரே வழி இயேசு மாத்திரமே. அதனாலே தான் பிரசங்கம் பண்ணுகிறோம். பல வழிகள் இருந்தால் நான் மௌனமாக இருப்போம். வழிகள் இல்லையே. அந்த வழியை தவறவிட்ட அனைவருடைய பெயர்களும் கிறுக்கப்படுகின்றன. அனைவரும் இப்போது நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். நரகமும் எல்லாருக்கும் ஒன்று போல இராது. அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், கொலைகாரர்கள், அநியாயக்காரர்கள், வருமானத்துக்கு பிற சொத்துக்கு வைத்து ஏமாற்றுகிறவர்கள், மனம் போன போல ஆளுகிறவர்கள், சட்ட திட்டங்களை மதிக்காதவர்கள், கொள்ளையடிக்கிறவர்கள், கொலை செய்கிறவர்கள், அவருடைய கிரியைகளுக்கு தக்கபடி பலன் உண்டாகும். உலக நீதிமன்றம் விட்டுவிடலாம், பரலோகத்தின் நீதிமன்றம் தப்ப விடாது. நிச்சயமாக மனுக்குலம் முழுவதையும் நியாயம் விசாரிக்கிற காலம் ஒன்று வருகிறது. என் கர்த்தாதி கர்த்தன் ராஜாதி ராஜனாக இயேசு நியாயம் தீர்ப்பார். அப்பொழுது சிறியோர் பெரியோர் யாவரும் எழுந்து நிற்பார்கள். யாவரும் நரகத்துக்கு போவார்கள். கண்ணீரின் காட்சி. யாரெல்லாம் போவார்கள்? சிறியோர் பெரியோர், ஆணவமாய் ஆட்சி செய்தவர்கள், அட்டகாசமாய் பேசினவர்கள், யார் அந்த கடவுள் என்று கேட்டவர்கள், கடவுள் இல்லை என்று பேசினவர்கள், இல்லவே இல்லை என்று முழங்கினவர்கள் யாவரும் வந்து நிற்பார்கள். அனைவரையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். பள்ளிக்கூட மாணவர்களை, பேராசிரியர்களை, இருக்கிறவர்களை, இல்லாதவர்களை, மேன்மையானவர்களை, தாழ்மை உள்ளவர்களை எல்லாரையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். சகல பேருக்கும் நியாய தீர்ப்பு. எல்லாரும் எங்கே தள்ளப்படுவார்கள்? அருமையானவர்களே, வாசியுங்கள் அடுத்த வசனம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக 13ஆம் வசனம்.
சமுத்திரம் தன்னிலுள்ள மருத்துவரை ஒப்புவித்தது. சமுத்திரம் தன்னிடத்தில் உள்ள அந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கும். மரணமும் பாதாளமும் மரணம் கல்லறை தன்னிடத்தில் உள்ள சரீரத்தை ஒப்பு கொடுக்கும். தங்களிலுள்ள மருத்துவரை ஒப்புவித்தது. பாதாளம் தன்னிடத்தில் உள்ள ஆவி ஆத்மாவை ஒப்பு கொடுக்கும். யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். கவனியுங்கள், கடலிலே விழுந்து செத்தவர்கள் அந்த கடல் கணக்கு ஒப்புவிக்கும். கல்லறையிலே மூடி கிடக்கிறவர்கள் கணக்கு ஒப்புவிக்கும். சரீரங்களுக்கு ஆவி ஆத்மாவை இவர்களுக்கு பாதாளத்துக்கு போயிருக்கிற துன்மார்க்கர் பாதாளம் ஆவி ஆத்மாவை ஒப்புவிக்கும். எல்லாரும் உயிர் தெழுந்த பிறகு அவர் செய்த கிரியைகளுக்கு கொள்ளை கொலை அக்கிரமம் அநியாயம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒவ்வொன்றாக விசாரித்து அதற்கு தக்கபடியே கர்த்தர் தண்டனை அளிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் எங்கே தள்ளப்படுவார்கள்? 15ஆம் வசனம் வாசியுங்கள். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் யார் பெயர் காணப்படவில்லையோ அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் யூதாசின் பெயர் எழுதப்பட்டிருந்தது, ஆனால் அந்த பெயர் கிறுக்கப்பட்டு விட்டது, காணப்படவில்லை. ஒரு காலத்தில் இருந்தது, காணப்படவில்லை. என் அருமையான சபையே, உங்கள் புத்தகம் உங்கள் பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகம் இருப்பதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவைகள் கிறுக்கப்பட்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக ஜீவிப்போம். பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் அப்படியே இருக்கட்டும் என்றல்ல, பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஆகவே இலக்கை நோக்கி ஓடுவோம். அருமையானவர்களே, பலனை எதிர்பார்த்திருப்போம். ஆபிரகாம் தன்னுடைய தேசத்தை விட்டு வனாந்தர மார்க்கமாய் வயதான காலத்திலே தட்டு தடுமாறி நடந்து வந்த காலம் அது. அவன் கண்கள் நோக்கி பார்க்கின்றன. எபிரேயர் 11:10. எபிரேயர் 11:10. அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காக காத்திருந்தான். பரலோக ராஜ்யத்தை ஆபிரகாம் அடையவில்லை, அதற்காக காத்திருந்தான். ஊர் பட்டணத்தை எல்லாம் விட்டு வரும்போது அவன் இதயம் சொல்கிறது, அழகான நகரத்துக்கு போகிறாய். ஒரு நல்ல நகரத்தை கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிறார். அந்த நகரத்தை அவன் கண்கள் காணவில்லை, அவன் இதயம் கண்டன. இந்த நகரத்துக்குள்ளே இனி வரும் நாட்களிலே ஆபிரகாம் பிரவேசிப்பான். அவன் காத்திருந்தது வீண் போகாது. அருமையானவர்களே, எபிரேயர் 11:25-26. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எகிப்தினுடைய வளமான வாழ்வு பொக்கிஷங்கள் இவைகளெல்லாம் வெறுத்துவிட்டு வனாந்தர மார்க்கத்திலே நடந்து திரிந்தானே மோசே. எதற்காக? இனி வரும் பலன்மை நோக்கமாயிருந்தான். அந்த பலனை இனி மோசே அனுபவிப்பான். அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையானவர்களே, நாமும் பலன்மை நோக்கமாயிருப்போம். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவரோடு கூட எனக்கு அளிக்கும் பலனும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் எப்படி வாழ வேண்டும்? 1 கொரிந்தியர் 9:27. எனக்கே எடுத்துக்கொள்கிறேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு, நியாய தீர்ப்பு நாளிலே ஆகாதவனாய் போகாதபடிக்கு சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என் மூளையை சீராக்கிறேன் அல்ல, என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். என் சரீரம் எனக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது. என் நாவு எனக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது. என் கண் விரோதமாய் பார்க்கக்கூடாது. என் சரீரத்தை நான் நடக்குகிறேன். அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் ஒரு எச்சரிப்பை எடுக்கிறான். நான் ஆகாதவனாய் போய்விடக்கூடாது. இவ்வளவு பிரசங்கம் பண்ணின நான்,
இத்தனை நாடுகளையும் நகரங்களையும் கண்டவன். கடற்கரை ஓரத்தில் பிரசங்கம் பண்ணினே, ராஜாக்களுக்கு முன்பு பிரசங்கம் பண்ணினே, நகரத்திலே பிரசங்கம் பண்ணினே, ஆற்றங்கரையில் பிரசங்கம் பண்ணினே, ஆண்களுக்கு பிரசங்கம் பண்ணினே, பெண்களுக்கு பிரசங்கம் பண்ணினே, சிறைச்சாலையிலே பிரசங்கம் பண்ணினே, வித்தியாச சாலைகளிலே பிரசங்கம் பண்ணினே, எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ணின நான் ஆகாதவனாய் தள்ளப்பட்டு போகாதபடிக்கு நான் என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் சொல்லுவோம், நாங்களும் வீணாய் போகாதபடிக்கு எங்கள் சரீரத்தை அடக்கி ஆடுகிறோம். சொல்லுகிறீர்களா? நாம் எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி நன்றி நன்றி. 2 நியாய தீர்ப்பு. 1 பரலோகத்தில் கிறிஸ்துவுக்கு முன்பு, இல்லாவிட்டால் பூமியிலே வெள்ளை சிங்காசனம். எங்கு போக வேண்டும் என்பதை நாம் தெரிந்தெடுப்போம். நாம் எல்லாரும் சொல்லுவோம், எங்களுடைய அழைப்பு, எங்களுடைய நம்பிக்கை, நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பு நிற்போமே. நிச்சயமாகவே நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நாம் எதிர்பார்க்கிற பலனை பெற்று நித்தியமாய் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆமென். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே வருகிறோம். நீ மத்திய வானத்து திடீரென்று வருவீர், நினையாத வேளையில் நீ வந்து விடுவீர். உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்பட உதவி செய்யும். உம்முடைய வருகையிலே காணப்பட்ட பிறகும் உம்முடைய நியாயாசனத்துக்கு முன்பு நாங்கள் நிற்க வேண்டுமாகினாலே, ரட்சிக்கப்பட்ட பிறகும் எங்கள் வாழ்க்கையை குறித்து நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீரார். ஏனோ தானோ என்ற வாழ்க்கை அல்ல, கருத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஜெபத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். வேத வசனத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்வீரார். நாங்கள் உம்மை விட்டு விலகக்கூடாது. எப்பொழுதும் உண்மையே எங்கள் கண்முன் நிறுத்தி உள்ளோம். சகலத்தையும் எங்களுக்காக செய்து முடிக்கிறவரை உடைய வல்ல நல்ல கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானமாய் புறப்பட்டு போகிறோம். நீர் எங்களை சந்திப்பீர் என்று நாங்கள் ஆவலாய் எதிர்பார்த்திருக்கிறோம். உண்மையும் நீர் எங்களுக்கு அளிக்க போக பலனையும் எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் நீர் சந்தியும். உம்முடைய கிருபை எங்களோடு தொடர்ந்து இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.